இருக்கிற பிரச்சனைகள் இது வேற. ஏன் ப்ரோ? சில். இந்த லிஃப்ட் அப்படிதான், அப்பப்போ ஸ்டக் ஆகிடும், அதுவே ஸ்டார்ட் ஆகிடும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சாரி ப்ரோ, நான் இதை சொல்லலை, என் வாழ்க்கையை நினைச்சு. நீங்க தப்பா நினைக்கலன்னா என்ன ஆச்சுன்னு சொல்ல முடியுமா? ப்ராப்ளம் இல்லைன்னா. இல்ல ப்ரோ, சொல்ல வேணாம் நினைச்சீங்கன்னா சொல்ல வேணாம். நீங்க என்ன ப்ராப்ளம் சொன்னீங்கன்னா என்னால முடிஞ்ச சொல்யூஷன் நான் உங்களுக்கு கொடுப்பேன். அப்படிலாம் இல்லை ப்ரோ, எனக்கு யார்ட்டாவது சொன்னா ரிலீஃபாக ஆகும் ப்ரோ. பொண்ணை நம்பினேன், ஏமாத்திட்டா ப்ரோ, கஷ்டமா இருக்கு. சே, இவ்வளோதானா? நான் கூட ஏதோ பெருசா இருக்கும்னு நினைச்சேன். என்ன எவ்வளவு நின்றுட்டே பேசுறது, இந்த லெஃப்ட் செட் ஆகணும், கொஞ்சம் டைம் ஆகும், வாங்க உட்காந்து பேசுவோம். என்ன ப்ரோ கலாய்க்கிறீங்க? இது எவ்வளோ பெரிய பெயின் தெரியுமா? நீங்க ஈஸியா சொல்லிட்டீங்க, அதானே? லவ் பண்ணியிருந்தா தெரியும். உங்களுக்கு லவ் ஃபெயிலியர் தானே ப்ரோ? எனக்கு லைஃபே ஃபெயிலியர். என்ன ப்ரோ லைஃபே ஃபெயிலியர்ன்றீங்க, சிரிக்கிறீங்க? என்ன ப்ரோ, எல்லாத்துக்கும் அழுதுட்டே இருக்க முடியுமா? பொண்ணுங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம்னா அவங்க மனசை விட்டு அழுதுடலாம். நம்ம ஆம்பளைங்களுக்கு அப்படி இல்லைல்ல. இந்த சந்தோஷம், சோகம், நல்லது, கெட்டது, எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா பிளாப்லா எல்லாத்துக்குமே இந்த சிரிப்பு தான் இல்லை ப்ரோ. நான் ட்ரூவா தான் இருந்தேன், ஆனா அவ அப்படி இல்லாம போயிட்டாங்க. இப்போ சொன்னீங்க பாருங்க, ட்ரூவா பண்ணேன். அவ்வளவுதான் ப்ரோ. உங்களுக்கு லவ் ஃபெயிலியர்லாம் இல்லை, ரிலேஷன்ஷிப்ல அந்த பர்சன் தான் ஃபெயிலியர். லவ் என்னைக்குமே ஃபெயிலியர் ஆகாது. என்னமோ சொல்றீங்க, பட் யோசிச்சு பார்த்தா கரெக்டாக தான் ப்ரோ இருக்கு. இப்போ நினைச்சு பார்த்தீங்களா, இந்த லிஃப்ட் இந்த மாதிரி தான் ப்ரோ நம்ம லைஃப்பும். அங்கங்க ஸ்டக் ஆகும் தான், அதுக்காக நம்ம அங்கேயே அப்படி நின்றக்கூடாது. நம்ம எங்க போகணுமோ அங்க போய் தான் ஆகணும். கரெக்டு தான் ப்ரோ, இனிமே இந்த பொண்ணுங்களே நம்ப கூடாது. ப்ரோ இங்க நிறைய பேர் மைண்ட் செட் அதான். அதாவது நாட்டுல நல்லதும் நடக்குது, கெட்டதும் நடக்குது. ஆனா நான் கெட்டதை மட்டும்தான் எடுத்துப்பேன், நல்லதை எடுத்துக்க மாட்டேன்னா எப்படி? கொஞ்சம் நல்லதை எடுத்துக்கோங்க. எனக்கு புரியல ப்ரோ, நல்லது மட்டும்தான் என்னது? ஆக்சுவலா நானும் ஒரு லவ் ஃபெயிலியர் தான். உங்களை மாதிரி தான் நானும் நினைச்சேன், இனிமேல் இந்த லவ்வே பண்ணக்கூடாது, யாரையும் நம்ப கூடாதுன்னு. ஆனா என் லைஃப்ல மறுபடியும் இன்னொரு பொண்ணொருத்தி வந்த, சாரி தேவதை. அவன் என் லைஃப் அப்படியே தூக்கிட்டு போய் அவ்வளோ அழகானதா மாத்திட்டான். இப்ப நான் அவ்வளவு சந்தோஷமா இருக்க போறேன். இந்த லைஃப் வந்து ஹார்ட் ரேட் இருக்கும்ல, அந்த மாதிரிதான். எந்த அளவுக்கு ஸ்பீடா கீழே போதோ அதை விட ஸ்பீடா கண்டிப்பா மேல போகும். அது வரைக்கும் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுங்க. உங்க லைஃப்ல உங்களுக்கு மேல கோல் இருக்கும்ல, அதை நோக்கி எதுலையுமே டைவர்ட் ஆகாம போய்கிட்டே இருங்க. கண்டிப்பா லைஃப் மாறும் ப்ரோ. நான் இறங்குறது எப்போ வந்துருச்சு, நான் போறேன். பை. அடுத்து உங்களுக்கு தான். இப்படி எங்கேயோ ஹோல்ட் ஆகி இருக்க போறீங்களா, இல்ல உங்க ஃப்ளோர் போக போறீங்களா? யோசிச்சு முடிவு பண்ணுங்க. லிஃப்ட் மாதிரி தாங்க இந்த வாழ்க்கையை. வெரி ஸ்டக் ஆகும், கொஞ்சம் டைம் எடுக்கும், பட் சரியாகிடும். நம்ம லைஃப்லேயும் அப்படி தான், சில பேட் டேஸும் கொஞ்சம் டைம் எடுக்கும், பட் கண்டிப்பாக சரியாகிடும். அதுக்காக அங்கேயே ஹோல்ட் ஆகிடாதீங்க. கண்டிப்பாக நம்ம நினச்ச மாதிரி ஒரு வாழ்க்கை வாழணுன்னா நம்ம கோலை நோக்கி போயிட்டே இருக்கணும்.
அவ்வளோதாங்க இந்த வாழ்க்கை. வாழ்க்கையை வாழ்ந்துரு.